கட்சியுடைய தலைவர். அவர் என்னங்க கட்சி தலைவர், அவர் கட்சிக்காரரு ஐயனாதன்னு புடிச்சு விளாசிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னா மக்களே மக்களோட சேர்ந்து மக்களை திரட்டி போராடி அதன் மூலம் ஆளும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு அழுத்தம் தர வேணும். அதுல செய்யணும். நம்ம அதை விட்டு சாதாரணமா ஒரு அதிகார மையத்தை நாடுவது அப்படின்றது வந்துட்டு என்ன விதமான அரசு? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் ட்ரெண்ட் பண்றாங்க. யார் அந்த சார்னு கேக்குறாங்க. எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆச்சு, அது தமிழ்நாடு கவர்மெண்டோட சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை, அதோட சட்டம் ஒழுங்கு அமைச்சர் யாரு மு.க. ஸ்டாலின் பதவி விலகணும் கொய்ய முயன்ட்டு இருக்கல. நம்ம இன்னொரு பக்கம் யாராவது இறக்கி விடணும்ல, விஜய் இறக்கி விட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இடையில அன்புமணியும் ராமதாசும் உள்ள வந்துட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க 2 பேரும் வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவும் மகனும் ஒரே ஸ்டேஜ்ல சண்டை போட்டாங்களா, விஷயம் பஞ்சாயத்து முழுக்க அந்த பக்கம் திரும்பிருச்சு. அஜ்ஜோ மறுபடியும் லைனு கொண்டு வாங்க விஜய் உள்ள இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம சாட்டை அடி அடிச்சாச்சு. ஆமா, அது முடிஞ்சு போச்சு. சீமான் பேச முடியாதுன்ற அப்படி அவங்க சீமான் கட்சிக்காரரே ஒரு இதுல மாட்டிக்கிட்டு அப்படி ஒரு நிறுவனத்துடைய சிஓ விஜய் அவர் வாயை திறந்தா விஜயலட்சுமி அண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க. ஏண்டா டேஷ் பைல அப்படின்னு கேட்பாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆனா ஆக மொத்தம் அஜெண்டா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மிக பெரும் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது. தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி அழகா காய் நகர்த்துறாங்க. ஆனா நான் இன்னைக்கு போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த என்ன சொல்றது, நேஷனல் கிரைம் பியூரோலையும் பார்த்தாச்சு. எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு வந்து ஒரு பெஸ்டான இடத்துல இருக்குது. பீகார், ராஜஸ்தான் இங்கெல்லாம் பெண்களுக்கு வந்து சேஃப்டி போலீஸே சொல்லுவாங்க, ஏமா இந்த மாதிரி 6 மணிக்கு மேல ஏன் வெளியே நடமாடுறீங்க, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இங்க அப்படி இல்ல, இங்க நள்ளிரவுலயே நடமாடுறாங்க சுதந்திரம். அவங்க சொல்றாங்க என்னன்னா, எங்க அப்பா அம்மா இங்க வந்ததுக்கு பிறகு எங்களை கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா நாங்க தைரியமா வெளியே போலாம் வரலாம், பாதுகாப்பான இடம்னு சொல்றாங்க. இப்ப என்ன விஜய் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, கைப்பட எழுதிய கடிதம். அதுல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அரசாங்கத்துக்கிட்ட போனோம்னா எந்த அரசாங்கத்திட்ட போய் நின்னாலும் அவங்க நமக்கு எதுவும் செய்யறது இல்ல, இதை நம்ம மாத்தணும் அப்படின்றாரு. மாத்துறதெல்லாம் இருக்கட்டும், இங்க ஒரு புகார் கொடுத்த ஒரு நாளுக்குள்ள நடவடிக்கை எடுத்தாச்சு. அது தப்பு அப்படின்னாலும் சரி, கையையும் காலையும் உடச்சு உடனடியான ரியாக்ஷன். அது கையையும் காலையும் 3 மணி நேரத்துக்குள்ள பெரிய கிரிமினல் இருந்தாலும் மக்களுக்கு யாரும் கோபம் இல்லை. கையை உடைச்சது காலை உடைச்சதை பத்தி மனித உரிமை ஆர்வலர்கள் கூட வரல.